ஹலோ மக்களே, ஸோ ரொம்ப நாளாகவே நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் ஒருத்தர் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட இருக்கக்கூடிய தேனோஸ்க்கும் மதர் பாக்ஸோட இருக்கக்கூடிய நம்மளுடைய டாக்ஸிடுக்கும் சண்டை வந்தால் யார் வின் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு கேள்வி வந்து கண்டினியூவாக கேட்டுகிட்டே இருந்தார். ஸோ அதுக்காக பார்த்தீங்கன்னா நிறைய டேட்டா வந்து கலெக்ட் பண்ண வேண்டிச்சு. அதனால கொஞ்சம் வீடியோ போகிறதுக்கு லேட் ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம சேனலில் வந்து டெய்லி வீடியோஸ் வந்துட்டே இருக்கும். ஸோ இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நம்ம தேனோஸோட பவர்ஸ்லாம் என்ன, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவர்ஸ்லாம் என்ன, மதர் பாக்ஸோட பவர்ஸ்லாம் என்ன, நம்ம டாக்ஸிடோட பவர்ஸ்லாம் என்ன, இவங்க ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்கும் ரெண்டு பவர்ஃபுல்லான ஆர்டிஃபேக்ட்ஸ் இருக்குல்ல, அதை யூஸ் பண்ணும்போது இவங்க ரெண்டு பேரும் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லா மாறுவாங்க அப்படிங்கறத கம்ப்ளீட்டா சொல்லிடுறேன். ஸோ அதுக்கப்புறம் பார்த்துட்டீங்கன்னா இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஃபைட் வந்தா யார் வின் போனாங்கன்னு சொல்லிட்டு நம்ம ஒரு கன்க்ளூஷனுக்கு வரலாம். ஸோ இந்த வீடியோ செம்ம இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போது, அதனால ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஸோ இதே மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான வேர்சஸ் பேட்டில்லாம் நம்ம சேனல் இனிமேல் டெய்லி வந்துட்டே இருக்கும். அதுக்காக வேணா அந்த அப்டேட்லாம் வேணா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அண்ட் இப்போ அவங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து டிசி காமிக்ஸில் இருக்கிற டாக்ஸிடை பற்றியும் அந்த மதர் பாக்ஸை பற்றியும் பார்த்துருவோம். ஏன்னா இதை பற்றி தான் மோஸ்ட்லி நிறைய பேருக்கு தெரியாது. ஏன்னா டிசிக்கு ஃபேன்ஸ் கொஞ்சம் கம்மியாயிட்டாங்க இப்போ, ஆனால் ஒரு காலத்தில் பயங்கர ஹிட்டாக இருந்துச்சு. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மார்வல் காமிக்ஸில் இருக்கக்கூடிய தேனோஸை பற்றி, இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி தெரிஞ்ச அளவுக்கு மதர் பாக்ஸை பற்றியும் டாக்ஸிடை பற்றியும் தெரியாது. முதல்ல அவங்க ரெண்டு பேரையும் நம்ம கவர் பண்ணிடுவோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தேனோஸை பற்றியும் அவருடைய பவர்ஸை பற்றியும் அப்புறம் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி நான் சிம்பிளாக சொல்கிறேன். ஸோ ஃபர்ஸ்ட் வந்து டாக்ஸிட்கிட்டேருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணுவோம். ஸோ டாக்ஸிட் பார்த்துட்டிங்கன்னா டிசி காமிக்ஸோட ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர், சொல்லப்போனால் ரொம்ப முக்கியமான ஒரு மெயின் வில்லன் அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கேரக்டருக்கு நிறைய வேர்ஷன்ஸை பார்த்துட்டிங்கன்னா காமிக்ஸில் கொடுத்துருக்காங்க. இந்த ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கு முன்னாடி ஒரு மாதிரியும் ஃப்ளாஷ் பாயிண்ட்டுக்கு அப்புறம் ஒரு மாதிரியும். ஸோ அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா இந்த டிசி அனிமேஷன் யூனிவர்ஸில் ஒரு மாதிரி ஒவ்வொரு மூவிலும் ஒவ்வொரு மாதிரி பார்த்துட்டிங்கன்னா அதோட பவர் வந்து டிஃப்ரெண்ட்டாக காமிச்சிருப்பாங்க. ஸோலாம் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காக ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நம்ம டாக்ஸிட் எந்த அளவுக்கு பவர்ஃபுல்லான கேரக்டர், அவர்கிட்ட என்னென்ன பவர்ஸ்லாம் கொடுத்து இந்த போஸ்ட் கிரைசிஸ், ப்ரீ கிரைசிஸ் அதெல்லாம் பத்தி யோசிக்காம சிம்பிளா நம்ம பார்ப்போம். ஸோ ஃபர்ஸ்ட் டைமா இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்ட நம்ம டாக்ஸிட் பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காவே ரொம்ப பவர்ஃபுல்லுங்க. ஸோ அவரை வந்து யுக்ஸாஸ்ன்னு ஃபர்ஸ்ட் சொல்லுவாங்க. டாக்ஸிட் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு அவதார் மட்டும்தான். அது டாக்ஸிட் அப்படின்றது ஒரிஜினல் பவர் பார்த்தீங்கன்னா மல்டிவர்ஸ்க்கு வெளியில இருக்கு. ஸோ மல்டிவர்ஸ்க்குள்ள அந்த ஒரிஜினல் டாக்ஸிட், ட்ரூ ஃபார்ம் டாக்ஸிட்னு சொல்லுவாங்க. அவர் என்ட்ரு ஆகும்போது மல்டிவர்ஸே பார்த்துட்டிங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து அழிஞ்சு போகிற சுச்சுவேஷன் வந்திருக்கும். அதனால ஒரு மல்டிவர்ஸ்க்கு வெளியில் இருப்பார். ஒவ்வொரு யூனிவர்ஸ்குள்ளேயும் ஒவ்வொரு விதமான டாக்ஸிடை வந்து அவர் அவதாராக சூஸ் பண்ணுவார். அப்படி தான் யுக்ஸாஸ் அப்படின்ற கேரக்டர் பார்த்தீங்கன்னா மெயின் யூனிவர்ஸில் டிசி காமிக்ஸில் வந்து டாக்ஸிட் அப்படின்ற பேரில் சுற்றிட்டு இருக்காரு. ஸோ இந்த கேரக்டருக்கு பேசிக்காகவே நிறையா பவர்ஸ் இருக்கும். முதல்ல பார்த்தீங்கன்னா இவரால் வந்து பறக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸ்ட்ரென்த்துங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பல மில்லியன் டன்ஸ், நம்மளுடைய சூப்பர் மேனோட பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு ஸ்ட்ரென்த்து ரொம்ப ரொம்ப அதிகம். அதையே தாண்டி ரொம்பவே சுப்ரீம் லெவலில் இருக்கக்கூடிய ஒரு பிரில்லியண்டான ஒரு ஜீனியஸான கேரக்டர் அவர் சொல்லியிருப்பாங்க பேசிக்காகவே ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. அதுக்கப்புறம் காமிக்கில் வந்து இவரை டம்மி பண்ணிட்டாங்க, அது வேற விஷயம். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து இம்மார்டலாகவும் வந்து ஃபர்ஸ்ட் காமிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தாங்க. ஃபர்ஸ்ட் இவர் வந்து இம்மார்டல் அப்படின்னு தான் சொன்னாங்க. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நிறைய இடங்களில் வந்து சேஞ்ச் பண்ணியிருப்பாங்க. ஒவ்வொரு காமிக்கும் ஏற்ற மாதிரி பார்த்தீங்கன்னா, ஏன்னா ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் வந்து பொதுவாகவே டிசி காமிக்ஸில் நடக்கும். ஸோ மார்வல் காமிக்ஸ் மாதிரி இல்லாமல் ஒரு ஈவெண்ட் நடக்கும்போது ஒரு கேரக்டரோட தலையெழுத்தே மொத்தமாக மாறிடும் நம்ம டிசி காமிக்ஸில். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா நிறையா விஷயங்களில் நம்ம டாக்ஸிடை வந்து டம்மி பண்ணியிருக்காங்க. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து எனர்ஜி மேனிப்புலேஷன் பவர் இருந்துச்சு ஃபர்ஸ்ட் காமிக்ஸில். ஸோ அதை வந்து எனர்ஜி மேனிப்புலேஷன் பவர் யூஸ் பண்ணி ஒமேபிம்லாம் வச்சு எனிமையை பயங்கரமாக திணற விடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் வந்து கண்ணுக்கு தெரியாமல் மறைகிற சக்தி இருக்கும், இன்விசிபிலிட்டி பவரும் ஃபர்ஸ்ட் காமிக்ஸில் இருந்துச்சு. ஒரு கேரக்டர் வந்து ஒரு யூனிவர்ஸ்குள்ள இருக்காங்கன்னா அவங்களை அப்படியே ஒரு சொட்டக்க போகிற நேரத்தில் யூனிவர்ஸ்ல வந்து எரேஸ் பண்ணிடுவார். ஸோ அதான் பார்த்தீங்கன்னா டாக்ஸிடோட முக்கியமான பவர் ஃபர்ஸ்ட் காமிக்ஸில் இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. ஸோ அதனால பார்த்துட்டிங்கன்னா இவர் கூட மோதத்துக்கு நிறைய பேர் பயப்படுவாங்க. ஆனால் இவரே பார்த்து பயந்த ஒரு கேரக்டர் அப்படின்னா நம்ம டூம்ஸ்டே சொல்லலாம். ஏன்னா டூம்ஸ்டே காமிக்ஸில் ஃபர்ஸ்ட் பயங்கர ஒரு டெரரான கேரக்டராக இருப்பார். ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா இவருக்கு வந்து டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் ட்ராவல் பண்ணக்கூடிய பவர் இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் போர்ட்டல்ஸை கிரியேட் பண்ணக்கூடிய பவர் இருந்துச்சு. ஒரு இடத்துல உட்காந்துக்கிட்டு அந்த காஸ்மிக் அவர்ஸை வச்சு ஒரு யூனிவர்ஸ்குள்ளே என்ன நடக்குது அப்படிங்கிறவரெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா சென்ஸ் பண்ண முடியும். அது வந்து எப்போவுமே அதை வந்து மானிட்டர் பண்ணிகிட்டே இருப்பார், யூனிவர்ஸில் என்ன நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது தாண்டி சோல் மேனிப்புலேஷன், எனர்ஜி வந்து அப்சர்வ் பண்ணுறது, சோலை பார்த்துட்டிங்கன்னா எப்படி வேணாலும் வந்து பெண்ட் பண்ணுறது, என்ன வேணாலும் ஒரு பண்ண முடியும். ஒருத்தவங்க பாடியிலேருந்து சோல் அப்படியே வெளில எடுத்துட முடியும். ஆஸ்ட்ரல் ப்ரொஜெக்ஷன் மாதிரி எடுப்பாங்களே, அப்படி வெளில எடுத்துருவாரு. ஸோ லைஃப் மேனிப்புலேஷன், அப்புறம் ஒருத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கறதா இருக்கட்டும். ஸோ அதே மாதிரி பார்த்துட்டிங்கன்னா தன்னை சுற்றி வந்து யாராச்சும் ஒருத்தர் பாதிக்கப்படுறாங்கன்னு வச்சுங்க, ஸோ அவங்களை வந்து பியூரிஃபை பண்ணக்கூடிய பவர் இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் சுற்றி வந்து ஒரு ஆரா இவரால் கிரியேட் பண்ண முடியும். ஸோ மற்றவங்க வந்து ஹீல் பண்ண முடியும். ஸோ நல்ல நல்ல பவர்ஸ்லாம் இருக்கே, இவர் ஏன் வில்லனாக இருக்காருன்னு சொல்லிட்டு யோசிக்கிறீங்க. ஆக்சுவலி வில்லனா இவர் வந்து மாற்றிட்டாங்க காமிக்ஸில். அது ஒரு பெரிய ஸ்டோரி. நான் முடிஞ்சுன்னா அதுக்கு வந்து தனி ஆர்ஜின் வீடியோ மேக் பண்ணுறேன். ஸோ அதில் வந்து நம்மளுடைய டாக்ஸிட் எப்படி வில்லனாக மாறினாரு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ஸோ இதை தாண்டி பவர்ஸ் மற்றவங்கள்ட்ட இருந்து மொத்தமாக எடுத்து அவங்கள ஒன்றுமே இல்லாமல் பவர்லேயே இல்லாத கேரக்டராக மாற்றுற பவரும் கிட்ட இருக்குது. அதையும் தாண்டி இவருக்கு பிளாக் மேஜிக் ரொம்ப ஈஸியாக வரும்.
எக்கச்சக்கமான பிளாக் மேஜிக் பார்த்தீங்கன்னா ஒரு காமிக்ஸில் யூஸ் பண்ணியிருக்காரு. சைஸை வந்து இவரால் மேனிப்புலேட் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டைமை ஸ்டாப் பண்ணுறது, டைம் ட்ராவல் பண்ணுறது, டைம் மேனிப்புலேஷன் பவர். ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா இன்னும் எக்ஸ்ட்ரா பவர்ஸ் எல்லாமே காமிக்ஸில் ஃபர்ஸ்ட் டைமாக இவர் வந்து அந்த டாக் சீல்டு வந்து அவதாரா மாறினார்ல, ஸோ அப்போ இருந்துச்சு. அண்ட் டெலிகைனிசிஸ், மைண்ட் மேனிப்புலேஷனு, டெலிபதி பவரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களுக்கு வந்து இந்த ஃபியர் இன்டியூஸ்மெண்ட்னு சொல்லுவாங்களே, இவரை பார்த்தாலே பயப்படுற மாதிரி ஒருத்தவங்களை வந்து கண்ட்ரோல் பண்ணுவாங்கன்னு சொல்லுவாங்களே, ஸோ அந்த பவருமே வந்து நம்ம டாக் சீல்டு கிட்ட இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் மற்றவங்களை வந்து கொல்றது அப்படிங்கிறத பார்த்துட்டிங்கன்னா இவருக்கு வந்து ஜஸ்ட் ஒரு ஜோக் மாதிரி, ஜஸ்ட் ஒருத்தவங்களை கொல்லணும்னு நினச்சான்னு வச்சுங்க, அவர் நினைச்சாலே போதும் அவங்க செத்துருவாங்க. அது வந்து டெத் மேனிப்புலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த பவருமே ஃபர்ஸ்ட் இந்த கேரக்டர் கிட்ட இருந்துச்சு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து டெக்னாலஜியை மேனிப்புலேட் பண்ண முடியுங்க. அது ஒரு டெக்னாலஜி இருக்குன்னு வச்சுங்க, எப்படி வந்து நம்ம அப்கிரேட், நம்ம பென்டன் சீரிஸில் கூட அப்கிரேட் பார்த்தீங்கன்னா ஒரு பொருளை அப்சர்வ் பண்ணி அதை வந்து அப்படியே கண்ட்ரோல் பண்ணுவார்ல, ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா ஒரு டெக்னாலஜி பொருளை பார்க்குறாருன்னு வச்சுங்க, அது அப்படியே வந்து ரீட் பண்ணி அதை வந்து தன்னுடைய கண்ட்ரோல் கீழே கொண்டு வந்து வர. ஸோ டெக்னாலஜிலேருந்து எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இவரால் கண்ட்ரோல் பண்ண முடியும். ஸோ லிட்டரலாக வந்து இவரை ஏன் வந்து நியூ காட் அப்படின்னு சொல்கிறாங்கன்னு உங்களுக்கு இப்போ புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இவ்வளோ பவர் இருக்கிற ஒரு கேரக்டரை வந்து எப்படி ஒரு சாதாரண சூப்பர் ஹீரோ வச்சு அழிக்க முடியும்? ஸோ அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா நம்ம டிசி காமிக்ஸ் வந்து ரொம்பவே ஓவர் பவர்டான ஒரு யூனிவர்ஸ்னு சொல்லிட்டு எல்லா இடத்துலையுமே கிண்டல் பண்ணியிருப்பாங்க. நீங்கள் நிறையா சோஷியல் மீடியாவில் பார்த்தா கூட தெரியும், சிம்பிளான ஒரு கேரக்டருக்கு கூட நிறையா பவர்ஸ் கொடுத்துருப்பாங்க. ஸோ இந்த லிஸ்ட்டில் வந்த பவர்ஸ்லாம் இருக்குது பார்த்தீங்களா, இதெல்லாம் வந்து ஒரு காஸ்மிக் என்டிட்டிக்கு இருக்கக்கூடிய பவர். ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது ஒரு காஸ்மிக் என்டிட்டிக்கு இவ்வளோ பவர் தான் கொடுப்பாங்க. அந்த பவர்லாம் தூக்கி ஒரு வில்லன்ட்ட கொடுத்தா எப்படி விளங்குன்னு சொல்லுங்கள். ஸோ இப்படி தான் பார்த்தீங்கன்னா நம்ம டாக் சீல்டு வந்து காமிக்ஸில் காமிச்சிருக்காங்க ஃபர்ஸ்ட் டைமாக இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது. ஸோ டாக் சீல்டுக்கே ரொம்ப டைம் எடுத்துட்டேன்னு நினைக்கிறேன். இதுக்கு மேலே வந்து நம்ம மதர் பாக்ஸ் வேறு பார்க்கணும். ஸோ மதர் பாக்ஸ் அப்படிங்கிறனா என்னன்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். இது வரைக்கும் நீங்கள் பார்த்தது வந்து டாக் சீல்டோட பவர்ஸை பற்றி மட்டும்தான். ஸோ மதர் பாக்ஸ் அப்படின்னா என்னென்னா, இந்த நியூ ஜெனிசிஸில் வாழ்ந்துட்டு இருந்தாங்க பார்த்தீங்களா, அந்த நியூ காட்ஸ் உருவாக்குன ஒரு ஹைலி அட்வான்ஸ்டு லிவிங் கம்ப்யூட்டர்ஸ் தான் பார்த்தீங்கன்னா இந்த மதர் பாக்ஸு. ஸோ இந்த மதர் பாக்ஸோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த மதர் பாக்ஸை வந்து யார் ஹோல்ட் பண்ணி வச்சுருக்காங்க, இதோட வீல் இருப்பாங்க பார்த்தீங்களா, அதை யூஸ் பண்ணுறவங்க. ஸோ அவங்களுக்கு ப்ரொடெக்ஷன் கொடுக்குறது, அவங்களுக்கு தன்னுடைய பவர்ஸை யூஸ் பண்ண அலோவ் பண்ணுறது. இதுக்கு வந்து மதர் பாக்ஸ்ன்றதுனால பார்த்தீங்கன்னா இது லவ், கேர் எல்லாமே எடுத்துக்கும். அதாவது இதை யார் யூஸ் பண்ணுறாங்களோ அவங்க கூட வந்து ஒரு பாண்டை வந்து கிரியேட் பண்ணும். ஸோ அப்படி கிரியேட் பண்ணுறது மூலமாக யாராச்சும் வந்து இது யூஸ் பண்ணுறவங்களை அட்டாக் பண்ணுறாங்க, இல்லை அழிக்க ட்ரை பண்ணுறாங்க, ஈவன் கொன்னா கூட பார்த்துட்டிங்கன்னா இந்த மதர் பாக்ஸ் ஒருத்தன் யூஸ் பண்ணிட்டு இருக்கான், அவனை வந்து யாரோ ஒருத்தன் பவர்ஃபுல்லாக ஒருத்தன் கொண்டுட்டான் அப்படின்னா திரும்பி உயிரோடு கொண்டு வந்துடும். ஸோ முதல்ல பார்த்தீங்கன்னா ஒரு லிவிங் கம்ப்யூட்டர், அதில் பார்த்தீங்கன்னா ஒரு அம்மா மாதிரி, ஒரு மதர் மாதிரி வந்து இது ஒர்க் பண்ணும். அதனால இதுக்கு வந்து மதர் பாக்ஸ்னு பேர் வச்சிருக்காங்க. ரொம்பவே அன்பை வெளிப்படுத்தக்கூடிய ஒரு லிவிங் கம்ப்யூட்டர் தான் பார்த்தீங்கன்னா இந்த மதர் பாக்ஸு. ஸோ இதுக்கு ஆப்போசிட்டாக ஒருத்தவங்களை கொல்றதுக்காக உருவாக்குனது தான் வந்து ஃபாதர் பாக்ஸு. ஸோ ஆம்பளைங்கள்லாம் உங்களுக்கு எவ்வளோ கேவலமாக போயிட்டாங்கன்னு பாருங்கள். ஸோ கொல்றதுக்காகவே வந்து ஃபாதர் பாக்ஸ்ன்ற பேரில் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டிவைஸ், ஒரு லிவிங் கம்ப்யூட்டர் வந்து டிசி காமிக்ஸில் உருவாக்கி வச்சிருக்காங்க. ஸோ இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம கிட்டத்தட்ட மதர் பாக்ஸ் மாதிரி தான் ஒர்க் பண்ணும். ஸோ மதர் பாக்ஸோட பவர்ஸ்லாம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நான் சிம்பிளாக சொல்லிடுறேன். ஸோ இதுக்கு முன்னாடி நம்ம டாக் சீட்டை பார்த்தோம் இல்லையா, அவர்கிட்ட இருக்கிற பவர்ஸ் கூட பார்த்தீங்கன்னா இந்த மதர் பாக்ஸ் கிட்ட கிடையாது. ஆனால் இது வந்து இன்ஃபினிட்டா பவரை வந்து இந்த சோர்ஸ்னு சொல்லுவாங்க. டிசி காமிக்ஸில் வந்து இன்ஃபினிட் சோர்ஸ்னு ஒன்று இருக்கும். ஸோ அதுக்கிட்டேருந்து பவரை வந்து எடுத்துக்கிட்டே இருக்கும். அது கூட டைரெக்டாக ஒரு லிங்க்ல இருக்கும் இந்த மதர் பாக்ஸ். ஸோ அந்த ஒரு காரணத்தினால பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு எல்லா பவருமே திரும்பி திரும்பி கிடைச்சிக்கிட்டே இருக்குங்க. எக்ஸாம்பிள் சொல்லணும்னு வச்சுங்க, இதால் பார்த்தீங்கன்னா ரியாலிட்டியை வந்து சேஞ்ச் பண்ண முடியும், ரியாலிட்டியை ஆல்டர் பண்ண முடியும். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதர் பாக்ஸோட முக்கியமான பவர். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபர்மேஷன் அனலைஸ் பண்ணக்கூடிய பவர் இருக்கு. அதாவது ஒரு விஷயத்தை பற்றின டீட்டெயில்டாக அதுக்குள்ளே இறங்கி அதுக்குள்ளே என்ன இருக்குன்னு சொல்லிட்டு ஆட்டம் பை ஆட்டம் பார்த்தீங்கன்னா அனலைஸ் பண்ணி அந்த பவர், அதில் இருக்கிற விஷயங்களை வந்து டேட்டா கம்ப்ளீட்டாக கலெக்ட் பண்ணி இந்த கேரக்டர்கிட்ட கொடுக்கும். ஸோ அதை யூஸ் பண்ணுறவங்கள்ட்ட கொடுக்கும். ஸோ இதால் என்ன ஆகும்னு பார்த்தீங்கன்னா, ஒருத்தன் வந்து இந்த மதர் பாக்ஸை டச் பண்ணி கூட வந்து ஒரு பாண்டை கிரியேட் பண்ணிட்டான்னு வச்சுங்க, அதுக்கப்புறம் அந்த யூனிவர்ஸை பற்றின எல்லா நாலேஜுமே அவனுக்கு கிடைச்சிடும். லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு ஆம்னி செயின்ட்டாகவே அவன் மாறிடுவான். ஸோ அப்படி மாறும்போது அவனுக்கு ஒரு கேரக்டர் பற்றின எல்லா இன்ஃபர்மேஷனும் கிடைச்சிடும். ஸோ கிட்டத்தட்ட அது ஒரு கம்ப்யூட்டர் மாதிரி தானே. சொன்னால் பார்த்தீங்கன்னா அது வந்து அவன் பிரெயின் கூட டைரெக்டாக லிங்க் ஆகிடும். ஸோ அப்படி லிங்க் ஆகும்போது அவனுக்கு எல்லா விதமான பவருமே இது கொடுத்துரும். சாதாரண ஒரு காடாக இருக்கான்னு வச்சுங்க, இப்போ இந்த டாக் சீல்டு கூட தேவையில்லைங்க, ஒரு சாதாரண காட் இருக்கான். ஸோ அந்த காடு கூட பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதர் பாக்ஸ் வந்து டச் பண்ணியா கூட வந்து கனெக்ட் ஆகிட்டான், ஒரு மர்ஜ் ஆகிட்டான்னு வச்சுங்க. ஸோ அதுக்கப்புறம் வந்து இந்த யூனிவர்ஸை பற்றின எல்லா நாலேஜுமே அவனுக்கு கிடைச்சிடும். ஸோ டைம் ட்ராவல் பண்ணுற பவர்லேருந்து எல்லா விதமான பவருமே கிடைச்சிடும். ஆனால் இது வந்து ஒரு லிவிங் கம்ப்யூட்டர் அப்படின்ற காரணத்தினால பார்த்தீங்கன்னா இதுக்கு ஏகப்பட்ட லிமிடேஷன்ஸ் இருக்கும். சொல்ல போனால் இதை வந்து ஒரு சிம்பிளான ஒரு பவரை வச்சு வந்து டிஃபீட் பண்ண முடியும். அது இதை யூஸ் பண்ணுறாங்களே அவங்களுக்கு வந்து நம்பிக்கை போயிடுச்சுன்னு வச்சுக்கோங்க. ஸோ அதை வச்சு பார்த்தீங்கன்னா இந்த கம்ப்யூட்டர் அவங்கள்ட்ட வந்து பிரிச்சிட முடியும். ஸோ நம்பிக்கை போகிறதுக்கு பார்த்துட்டிங்கன்னா டிசி காமிக்ஸில் எதை வந்து அதிகமாக யூஸ் பண்ணுவாங்கன்னா இந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷன் சொல்லிட்டு ஒன்று யூஸ் பண்ணுவாங்க.
பொதுவாக நீங்கள் டிசி காமிக்ஸை படிச்சிங்கன்னு வச்சுங்க, சயின்ஸை பற்றின நிறையா விஷயங்களை தெரிஞ்சுக்க முடியும். மோஸ்ட்லி டிசி காமிக்ஸ்லேருந்து இந்த மேஜிக் பவர்ஸை வந்து கம்மியாக தான் யூஸ் பண்ணிப்பாங்க. மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே இந்த சயின்ஸை பேஸ் பண்ணியே தான் இருக்கும். நம்மளுடைய ஃப்ளாஷோட பவராக இருக்கட்டும், ஸோ ஃப்ளாஷுக்கு வந்து ஸ்பீட் ஃபோர்ஸ் கொடுத்துருக்காங்களே, ஸோ ஸ்பீட் ஃபோர்ஸ்னால் என்னங்கிறதுக்கு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருப்பாங்க, சயின்டிஃபிக்கலாக ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுப்பாங்க. அப்புறம் வந்து நம்ம சூப்பர்மேனோட பவர்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு. ஒண்டர் உமனோட பவருக்கு வந்து ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு. அது மட்டும் இல்லாமல் நம்ம பேட்மேன் வந்து எப்படி இந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டராக இருக்காருன்னு சொல்லிட்டு அதுக்கு ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கு. சொல்லப்போனால் அவங்க வந்து இந்த சோர்ஸ் வால்னு சொல்லுவாங்க, இன்ஃபினிட்னு சொல்லுவாங்க. இது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா ஒரு சயின்டிஃபிக் எக்ஸ்ப்ளனேஷன் இருக்கும். ஸோ அந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எல்லாமே சயின்ஸை பேஸ் பண்ணி தான் டிசி மோஸ்ட்லி வந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஆனால் நம்ம மார்வல் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக மேஜிக்னு சொல்லி முடிச்சிருவாங்க. அது பெருசாக டீட்டெயிலாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை. நிறையா சயின்ஸை பற்றியும் பேசுவாங்க. ஆனால் மோஸ்ட்லி பார்த்தீங்கன்னா மேஜிக் பவர்ஸை பேஸ் பண்ணி தான் ஒரு கேரக்டரை உருவாக்குவாங்க. ஸோ அதனால் பார்த்துட்டிங்கன்னா இதுக்கு வந்து ஒரு லிமிட் இருக்கும். எல்லாத்துக்குமே வந்து ஒரு லிமிட் இருக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த மதர் பாக்ஸுக்கும் பார்த்துட்டிங்கன்னா ஒரு லிமிட் இருக்குது. ஸோ இந்த லிமிட் படி பார்த்துட்டிங்கன்னா இதெல்லாம் வந்து எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் பவரை யூஸ் பண்ண முடியும், எனர்ஜி அப்சர்வ் பண்ண முடியும், ஃபோர்ஸ் ஃபீல்டை கிரியேட் பண்ண முடியும், டைமென்ஷன் விட்டு டைமென்ஷன் ட்ராவல் பண்ணுற பவர் ஒருத்தர் கொடுக்க முடியும், டைம் ட்ராவல் பண்ணுற பவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் மெமரி மேனிப்புலேஷன் பண்ண முடியும். ஒருத்தவங்க மெமரி வந்து கம்ப்ளீட்டாக ஒருத்தர் வந்து எரேஸ் பண்ணுமா அதை பண்ண முடியும். ஸோ இது எல்லாத்தையுமே தாண்டி இவரால் பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களுக்கு வந்து பயத்தை உருவாக்குற சக்தியுமே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதர் பாக்ஸால் கொடுக்க முடியும். பட் இருந்தாலும் வந்து இந்த மதர் பாக்ஸ் வந்து நல்ல விஷயங்களுக்காக யூஸ் பண்ணப்பட்ட ஒன்று. அதாவது இது நல்ல விஷயத்த பண்ணணுன்றதுக்காக உருவாக்குனாங்களா, அதெல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒருத்தவங்களுக்கு உயிர் கொடுக்கக்கூடிய சக்தி தான் இருக்குது தவிர அவங்கள கொல்றதுக்கான சக்தியை பார்த்துட்டிங்கன்னா இந்த ஒரு மதர் பாக்ஸ் எந்த இடத்துலையுமே கொடுத்ததா மென்ஷன் பண்ணியிருக்க மாட்டாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் வெதரை மேனிபுலேட் பண்ணுறதுக்கோ, டேமேஜ் ஒருத்தவங்களுக்கு அதிகமாக கொடுத்து ஒருத்தவங்களை தோக்கடிக்கிறதுக்கோ, ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான மேனிப்புலேஷன் பவரும் கொடுத்துருக்கும். ஆனால் சோல் மேனிப்புலேஷன் மாதிரியான பவர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா சில இடங்களில் வந்து ஒர்க் அவுட் ஆகாது. அண்ட் சில இடத்துல பார்த்துட்டிங்கன்னா இந்த மதர் பாக்ஸ் வந்து ரொம்ப ஈஸியாக யூஸ் பண்ணுற வேறட்டேருந்து பிரிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ சிம்பிளாக சொல்லணும் அப்படின்னா நல்லது செய்யறதுக்காகவே பார்த்தீங்கன்னா இந்த ஒரு மதர் பாக்ஸை வந்து டிசி காமிக்ஸில் உருவாக்கியிருக்காங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இது வந்து ரொம்பவே அதை யூஸ் பண்ணுறவங்க கூட வந்து ஒரு டெலிபதி கனெக்ஷனில் இருக்கும் அப்படின்னு சொல்லி மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் வந்து மற்றவங்கள ஹீல் பண்ண முடியும். ஸோ அந்த பவர் தான் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி வந்து இந்த மதர் பாக்ஸுக்கு இருக்குது. அண்ட் பூம் டியூப்ஸ்னு சொல்லுவாங்க. அதை யூஸ் பண்ணுறவங்க பார்த்துட்டிங்கன்னா நம்மளால் வந்து வேறு இடங்களுக்கு ட்ராவல் பண்ணி போக முடியும். நீங்கள் டிசி காமிக்ஸ்லையோ இல்லைனா டிசி மூவிஸில் கூட பார்த்துருப்பீங்க. பூம் டியூப்ஸ்னு சொல்லிட்டு ஒரு வித்தியாசமாக பார்த்துட்டிங்கன்னா ஒரு போர்ட்டல்ஸ் மாதிரி இருக்கும், கிட்டத்தட்ட வந்து பைஃப்ராஸ்ட் மாதிரி. ஸோ அதை யூஸ் பண்ணி எங்கனாலும் ட்ராவல் பண்ணி போக முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒரு யூனிவர்ஸ்குள்ள ஒருத்தனை தேடி கண்டுபிடிக்கணும் அப்படின்னா இது யூனிவர்ஸோட கனெக்ட் ஆயிடுதுல அந்த சோர்ஸ் கூட. சொன்னா பார்த்துட்டிங்கன்னா இது எப்பவுமே வந்து சுற்றிக்கிற எல்லா விஷயங்களையும் வந்து மானிட்டர் பண்ணிட்டே இருக்கும், அதை பற்றி டேட்டா கலெக்ட் பண்ணிகிட்டே இருக்கும். ஸோ அதை வச்சு ஒருத்தவங்களை வந்து கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இப்போதைக்கு இந்த ரெண்டு கேரக்டரும், அதாவது நம்ம பேசிக் ஃபார்மில் இருக்கக்கூடிய டாக் சீட் கூட நம்ம மதர் பாக்ஸை ஒன்றா மிக்ஸ் பண்ணுறோம் அப்படின்னு வச்சுங்க. சொல்லப்போனால் நம்ம பேசிக் ஃபார்மில் இருக்கிற டாக் சீடுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இன்ட்ரடியூஸ் பண்ணப்பட்டவருக்கு மதர் பாக்ஸோட ஹெல்ப்பே தேவையில்லை. மதர் பாக்ஸை விட இவர் பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டர் தான். இருந்தாலும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைபர் வந்து இது ரெண்டுத்தையும் மெர்ஜ் பண்ணும்போது எப்படி பவர்ஃபுல்லாக இருப்பாங்கன்னு சொல்லி தான் கேட்டிருந்தாரு. சொல்ல பார்த்தீங்கன்னா இவங்க ரெண்டு பேரும் மெர்ஜ் ஆகும்போது ஒரு யூனிவர்ஸை விட மல்டிவர்சல் லெவலில் இருக்கிற த்ரெட்டே சமாளிக்கிற அளவுக்கு இவங்களுக்குள்ள பவர் கிடைச்சிடும். அண்ட் ஆல்சோ பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காகவே நம்மளுடைய டாக் சீட் வந்து இந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனை வந்து யூஸ் பண்ணுவார். ஸோ அதுவுமே பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து இன்னுமே பவர்ஃபுல்லான டேஞ்சரான கேரக்டராக மாற்றிடும். ஸோ இப்போதைக்கு நம்ம கிட்டத்தட்ட காலவர்கிட்ட பேசிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஐம் ரியலி சாரி. இருந்தாலும் டீட்டெயிலாக எல்லா விஷயத்தையும் சொல்லணும் இல்லையா, அதுக்காக தான் வந்து டீட்டெயிலாக பேசியிருக்கேன். ஸோ இப்போதைக்கு வந்து நம்ம டாக் சீட்டை பற்றி பேசிட்டோம். ஸோ டாக் சீட்டை பற்றியும் மதர் பாக்ஸை பற்றியும் ஓரளவுக்கு டீட்டெயிலாக சொல்லிட்டேன். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்மளுடைய இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எந்த அளவுக்கு பவர்ஃபுல், நம்ம தேனோஸ் வந்து பேசிக்காக எவ்வளோ பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தலாம். சிம்பிளாக தான் இருக்க போகுது இந்த வீடியோட அந்த எண்டிங் அப்படிங்கிறது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நம்ம தேனோஸை பற்றி பார்ப்போம். அவர் தானே யூஸ் பண்ண போகிறாரு. ஸோ பேசிக்காகவே நம்ம தேனோஸ் பார்த்துட்டிங்கன்னா நம்ம மார்வல் காமிக்ஸை பொறுத்த வரைக்கும் ரொம்ப ரொம்ப பவர்ஃபுல்லான கேரக்டர். அது பேசிக்காகவே சொல்கிறேன். இவருக்குள்ள பேசிக்காக அவர் பிறக்கும் போதே என்னென்ன பவர்ஸ்லாம் இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவர் வந்து சின்ன வயசுல இம்மார்டல் ஆகிட்டார். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம டெத் வந்து இவர் மேலே ஒரு கர்ஸ் கொடுத்துருப்பாங்க, அது இவர் மேலே ஒரு சாபம் கொடுத்துருப்பாங்க. அதனால் பார்த்துட்டிங்கன்னா இவர் வந்து சாகவே கூடாதுன்னு ஃபர்ஸ்ட் நினைப்பாங்க. ஸோ அது வரும் பார்த்தீங்கன்னா செத்து என்னோட டொமைன்குள்ளே நீ என்ட்ரு ஆகக்கூடாதுன்னு சொல்லிடுவாங்க. சொல்ல பார்த்தீங்கன்னா முதல்ல இருக்கிற சாபம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அவன் சாகக்கூடாது, அவன் சாகமாக வந்து நிறையா மக்களை வந்து என் டொமைனுக்கு அனுப்பிக்கிட்டே இருக்கணும் அப்படின்னு நினச்சாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தீங்கன்னா டெட்பூலுக்கு வந்து நம்ம தேனோஸ் சாபம் கொடுத்ததுக்கப்புறம் நீ என்னோட டொமைன்குள்ளே என்ட்ரு ஆகாதுன்னு சொல்லிட்டு அவரை வெறுத்து ஒதுக்கிட்டாங்க. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரென்த்துங்கிறது நம்ம ஹல்க்கு, அனிகிலஸு, அப்புறம் வந்து திங்கு, கொலாசஸ்ஸு, இந்த மாதிரி ஸ்ட்ராங்கான கேரக்டர்ஸ் எல்லாரையும் ஒரே நேரத்தில் சமாளிக்கிற அளவுக்கு இந்த தேனோஸ்க்கு வந்து ஃபிசிக்கல் ஸ்ட்ரென்த் அப்படிங்கிறது இருக்குது. கிட்டத்தட்ட நம்மளுடைய டாக் சீட் அளவுக்கு இருக்குது அப்படின்னு சொல்லலாம். டாக் சீடுக்கு இன்னும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும், ஏன்னா பிகாஸ் ஒரு காடு. ஆனால் இவர் லிட்டரலாக பார்த்தீங்கன்னா ஒரு மியூட்டன்ட் அப்படின்னு தான் சொல்லணும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இவர் ரொம்ப பிரில்லியண்டான ஒரு கேரக்டர். நம்மளுடைய டாக் சீடோட கம்பேர் பண்ணும்போது இவர் ரொம்ப பிரில்லியன்ட் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஏன்னா டிமென்ஷன் விட்டு டிமென்ஷன் ட்ராவல் பண்ணுறதுக்குலாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு பவர்ஃபுல்லான நிறைய டிவைசஸ் எல்லாம் உருவாக்கியிருக்காரு.
ஸோ அது மட்டும் இல்லாமல் இவருக்கு வந்து சென்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா பேசிக்காகவே இவருக்கு காஸ்மிக் அவேர்னஸ் பவர் இருக்கு. ஸோ அதை யூஸ் பண்ணி ஒரு யூனிவர்ஸ்குள்ளே யார் எங்கே இருந்தாலும் இவரால் ஈஸியாக பார்த்துட்டிங்கன்னா அதை கண்டுபிடிக்க முடியும். அதுக்கு பார்த்தீங்கன்னா இவருக்கு மைண்ட் மேனிப்புலேஷன் பவர் அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டெலிபதி பவர். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் பார்த்தீங்கன்னா கோவத்தை வந்து மற்றவங்களுக்கு கொடுத்து அவங்கள வந்து கண்ட்ரோல் பண்ணி வெறி பிடிச்ச ஒரு மிருகமாக மாற்ற முடியும். இதை வந்து ரேஜி இல்லைன்னு வச்சுங்க உங்களோட மைண்டை வந்து மேனிப்புலேட் பண்ணுற பவரோட நம்ம கனெக்ட் பண்ணி பார்க்கலாம். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டருக்கு பார்த்துட்டிங்கன்னா எனர்ஜி அப்சார்ப் பண்ணுற பவரும் எனர்ஜி ப்ரொஜெக்ஷன் சொல்லுவாங்கள்ல, ஸோ அந்த பவர் இருந்துச்சு. காஸ்மிக் பிளாஸ்ட்டை உருவாக்கக்கூடிய பவர் இருக்கு. ஸோ அது மட்டும் இல்லாமல் நம்ம மியால்னர் இருக்கு பார்த்தீங்களா, ஸோ அதையே தடுத்து நிறுத்துற அளவுக்கு அதோட பவர் அப்சார்ப் பண்ணிக்கிற அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா இவர்கிட்ட வந்து ஸ்ட்ரென்த் இருந்துச்சு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஒரு தடவை என்ன பண்ணாரு, நம்மளுடைய மியால்னரை வந்து நம்ம தூக்கி போடும்போது தன்னை சுற்றி ஒரு ஃபோர்ஸ் ஃபீல்டை உருவாக்குனாரு. ஸோ அந்த ஃபோர்ஸ் ஃபீல்ட் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஈஸியாகவே மியால்னரோட பவர் வந்து ஸ்டாப் பண்ணிடுச்சு. ஸோ அதை தாண்டி கர்ஸை வந்து இவரால் உருவாக்க முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரால் வந்து பறக்கவும் முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. மேட்டர் மேனிப்புலேஷன், டெத் மேனிப்புலேஷன் இவரால் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆர்மர் பார்த்துட்டிங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும். ஸோ அதை பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஃபுல்லான மெட்டல்ஸ் வச்சு உருவாக்கியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் பார்த்துட்டிங்கன்னா மற்றவங்களை வந்து தன்னுடைய கண்ட்ரோலுக்கு கீழே கொண்டு வர சக்தி, மற்றவங்க மைண்டை கண்ட்ரோல் பண்ணுறது மட்டும் இல்லாமல் அவங்க சோலையுமே கண்ட்ரோல் பண்ணி தன்னுடைய அடிமையாக மாற்றக்கூடிய சக்தி, டெலிகைனசிஸ் பவர், அப்புறம் வந்து மற்றவங்களுக்கு ஃபியரை இன்டியூஸ் பண்ணுற பவர், இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட பவர்ஸ் அப்படிங்கிறது நம்மளுடைய தேனோஸ் கிட்ட இருக்கு. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு இம்மார்டல் பீயிங் அப்படின்னு சொல்லி மாரல் காமிக்ஸ்ல கிளியராக மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. ஸோ இப்போதைக்கு நான் சொல்லியிருக்கிற விஷயங்கள் கூட பார்த்துட்டிங்கன்னா ரொம்ப ரொம்ப சிம்பிளாக தாங்க சொல்லியிருக்கேன். பிகாஸ் நம்மளுடைய தேனோஸை பற்றி பேச ஆரம்பித்தோம் அப்படின்னா இன்னுமே பெரிய லிஸ்ட்டே இருக்குது. ஸோ ஒருத்தங்களை வந்து யூனிவர்ஸ்லேருந்து கம்ப்ளீட்டாக எரேஸ் பண்ணக்கூடிய பவரும் இந்த கேரக்டர்கிட்ட இருக்குது. ஸோ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா லிஸ்ட்டு பெருசாக போயிட்டே இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த கேரக்டர் பார்த்துட்டிங்கன்னா ஒவ்வொரு டைம்லைன்லையும் ஒவ்வொரு மாதிரி வாழ்ந்துருக்காரு. அதுலேயும் பார்த்துட்டிங்கன்னா இந்த கேரக்டர் வந்து ஃபியூச்சர் டைம்லேருந்து பாஸுக்கு ட்ராவல் பண்ணி அடிக்கடி வந்துகிட்டே இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருப்பாங்க. ஸோ அதையும் தாண்டி இந்த கேரக்டர்கிட்ட நிறைய பவர்ஸ் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவரெல்லாம் வந்து தன்னுடைய லைஃப் வந்து எப்போதாலும் சேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்க முடியும் அப்படின்னு காமிச்சிருப்பாங்க. அதாவது எப்படி வேணாலும் ஒரு லைஃப்பில் பார்த்தீங்கன்னா மாற்றி வந்துட்டே இருப்பார். ஸோ இந்த அளவுக்கு பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸ் வந்து காமிக்ஸில் ரொம்ப பிரில்லியண்ட்டாக ரொம்பவே பவர்ஃபுல்லான ஒரு கேரக்டராக காமிச்சிருக்காங்க. இருந்தாலும் டார்க்சைட் அளவுக்கு இவருக்கு பவர் இல்லை. ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பற்றி பார்க்க போகிறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்தது பார்த்துட்டிங்கன்னா ஜஸ்ட்டு தேனோஸோட பவர்ஸ் மட்டும்தான். ஸோ அடுத்து அப்படியே பார்த்துட்டிங்கன்னா நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பக்கம் போகிறோம். ஸோ இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் அப்படிங்கிறது வந்து எப்படி உருவாச்சுன்னு உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். ஒரு காடஸ் இருந்தாங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஒரு கட்டத்தில் வந்து தன்னுடைய பவர்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்டோன்ஸாக மாற்றிருப்பாங்க. அதில் மொத்தம் 6 ஸ்டோன்ஸ் இருக்கும். ஒவ்வொரு ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு விதமான பவர் இருக்கும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ என்னென்ன ஸ்டோன்ஸ் இருக்குன்னு மோஸ்ட்லி உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். இருந்தாலும் சொல்லிக்கிறேன். ஸ்பேஸ் ஸ்டோன் இருக்குது, பவர் ஸ்டோன் இருக்குது, அப்புறம் பார்த்தீங்கன்னா டைம் ஸ்டோன் இருக்குது, ரியாலிட்டி ஸ்டோன் இருக்குது, சோல் ஸ்டோன் இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் இன்னொரு ஸ்டோனோட பேரை வந்து ஆக்சுவலி நான் மறந்துட்டேன். ஸோ அது பார்த்துட்டிங்கன்னா நம்ம மைண்ட் ஸ்டோன். ஸோ மொத்தம் பார்த்தீங்கன்னா 6 ஸ்டோன்ஸ் இருக்குது. ஸோ இந்த 6 ஸ்டோனுக்கும் ஒவ்வொரு விதமான பவர்ஸ் இருக்குது. நான் வந்து முதல்ல ரியாலிட்டி வார்பிங் பண்ணக்கூடிய ஸ்டோன்லேருந்து ஆரம்பிப்போம். ரியாலிட்டி ஸ்டோன்லேருந்து. ஸோ ரியாலிட்டி வார்பிங் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா இதால் வந்து ஒரு மல்டிவர்ஸ் லெவலுக்கு வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லி காமிச்சிருப்பாங்க. ஸோ மல்டிவர்ஸ் லெவலுக்கு போகுது அப்படின்னா ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் ஒவ்வொரு விதமான ஸ்டோன்ஸ் இருக்குது அப்படிங்கிறதையும் தாண்டி அதோட பவர் லெவல் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா மல்டிவர்ஸ் லெவலில் கூட வந்து எக்ஸ்டெண்ட் ஆகும். ஆனால் சில ஸ்டோன்ஸ் பார்த்துட்டிங்கன்னா ஒரு யூனிவர்சல்குள்ளே தான் வந்து ஒர்க் ஆகும். எக்ஸாம்பிள் பார்த்துட்டிங்கன்னா டிசி வர்சஸ் மாரல் காமிக்ஸில் பார்த்தீங்கன்னு வச்சுங்க, அந்த ஒரு யூனிவர்ஸ்குள்ள அது டிசியோட யூனிவர்ஸ்குள்ள பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை கொண்டு போகும்போது அங்கே பவர் இருக்காதுன்னு சொல்லியிருப்பாங்க. இதனடா வந்து ரொம்ப சப்பையான ஸ்டோன்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலி ஸ்பீட் ஃபோர்ஸ் அப்படிங்கிறது பார்த்துட்டிங்கன்னா டிசி காமிக்ஸ்லாம் இருக்கு. நம்ம ஃபிளாஷ் வந்து நம்மளுடைய மாரல் யூனிவர்ஸ்குள்ள வந்தாருன்னு வச்சுங்க, அவரால் வேகமாக ஓட முடியாது. ஏன்னா ஸ்பீட் ஃபோர்ஸோட கனெக்ஷன் அவருக்கு இருக்காது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்குள்ள இருக்கிற பவர் வந்து ஒரு யூனிவர்ஸ்குள்ள மட்டும்தான் ஒர்க் ஆகும், வேற யூனிவர்ஸ்க்கு போனால் ஒர்க் ஆகாது. ஆனால் சில டைமில் பார்த்துட்டிங்கன்னா மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் இருக்குது. அதான் இங்கே நம்ம லிஸ்ட்டில் எடுத்துக்க போகிறோம். ஸோ அந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு யூனிவர்ஸ்குள்ள மட்டும் ஒர்க் ஆகாமல் மல்டிவர்ஸ் லெவலுக்கு போகும். ஸோ அடுத்து பார்த்துட்டிங்கன்னா இதில் வந்து ரியாலிட்டி வார்பிங் பண்ண முடியும், அப்புறம் ஸ்பேஸ் டைம் மேனிப்புலேஷன் பண்ண முடியும். இது பெருசாக எக்ஸ்பிளைன் பண்ண தேவையில்லை, ஏன்னா ரீசெண்டாக சொல்லிக்கிட்டே இருக்கேன் அதை பற்றினா. ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுவோம் பார்த்தீங்கன்னா ஒரு மல்டிவர்ஸில் இருக்கக்கூடிய லாவையே நம்மளால் வந்து கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ ஒரு யூனிவர்ஸ்குள்ளே இருக்கிற லாவ் மட்டும் இல்லாமல் மல்டிவர்ஸ் லெவலில் இருக்கக்கூடிய லாவையும் கம்ப்ளீட்டாக சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அது மட்டும் இல்லாமல் டெலிபோர்டேஷன் பவர் இருக்குது, மேட்டர் மேனிப்புலேஷன் இருக்குது, போர்ட்டல்ஸ் கிரியேட் பண்ண முடியும். அப்புறம் வந்து வாய்டு மேனிப்புலேஷன் சொல்லுவாங்க. அது ஒட்டுமொத்தமாக ஒரு யூனிவர்ஸ் அழிஞ்சு போகுது, அந்த ஒரு எம்டினஸ் உருவாகுது அப்படின்னா அதை வந்து கம்ப்ளீட்டாக கண்ட்ரோல் பண்ணி இன்னொரு யூனிவர்ஸ் உருவாக்குவோம். இல்லைன்னு வச்சுங்க அந்த வாய்டே வந்து மேனிப்புலேட் பண்ணவும் ஒருத்தங்களால முடியும். ஸோ அதுவும் பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணும். ஸோ அது மட்டும்
மட்டும் இல்லாமல் மற்றவங்களோட பவர் வந்து ஃபுல்லாக எடுத்துக்கிற சக்தியுமே இவங்கள்ட்ட இருக்குது. ஸோ அது மட்டும் இல்லாமல் பியூரிஃபிகேஷன் சொல்லுவாங்கல்ல, ஒருத்தவங்க சுற்றி இருக்காங்க, ஒருத்தவங்க காயப்பட்டிருக்காங்க, ஒருத்தவங்க வந்து கெட்டவங்களாக மாறுறாங்க, அந்த மாதிரி ஏதாச்சும் பிரச்சனை வருது அப்படின்னா அவங்கள பியூரிஃபை பண்ணக்கூடிய பவருமே இருக்குது. அண்ட் ஆல்சோ பார்த்தீங்கன்னா டைம் மேனிப்புலேஷன் பவர் இருக்குது. இதை ஸ்டோன்ஸ் யூஸ் பண்ணுறவங்க வந்து நை ஆம்னி பொட்டண்டாக மாறுவாங்க, நை ஆம்னி சைன், நை ஆம்னி ப்ரெசென்ட்டாக மாறிடுவாங்க. ஸோ எல்லாம் பார்த்துட்டிங்கன்னா எல்லா விதமான பவர்ஸுமே உங்களுக்கு கிடைச்சிருக்கும். டெலிபதி பவர் கிடைக்கும், டெலிகைனிசிஸ் பவர் கிடைக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்க இம்மார்ட்டலாக இருக்காங்க அப்படின்னா அவங்க பாடியை வந்து இம்மார்ட்டல் பவர் வந்து ரிமூவ் பண்ணக்கூடிய பவர் கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி பார்த்துட்டிங்கன்னா எக்கச்சக்கமான பவர்ஸ், அதுவும் இந்த மேஜிக் பவர்ஸ்லாம் சொல்லவே தேவையில்ல, காஸ்மிக் எலிட்டிஸே கதற விடுற அளவுக்கு கிடைச்சிருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஒருத்தவங்களோட லைஃப்லேருந்து எல்லாத்தையுமே ஒருத்தவங்களால சேஞ்ச் பண்ண முடியும். ஸோ அவுட்டர்வர்ஸ் லெவலுக்கு இதோட பவரை வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா நிறைய பவர்ஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்கு இருக்குது. ஸோ எனர்ஜி அப்சார்ப் பண்ணுறதுலேருந்து எண்ணி அட்டாக் பண்ணுறது, ரிஃப்ளெக்ட் பண்ணுறதுல ஆரம்பித்து ஒரு பொருளை கிரியேட் பண்ணுறது, ஒருத்தவங்களை கொல்றது, எலிமெண்ட்ஸை கண்ட்ரோல் பண்ணுறது, அப்புறம் வந்து ஒருத்தவங்க ஹீல் பண்ணுறது, ஸோ லைஃப்பை வந்து கண்ட்ரோல் பண்ணுறது, ஒருத்தவங்களோட பவர் வந்து மொத்தமாக அவங்கள்ட்ட வந்து ரிமூவ் பண்ணுறது, சைஸை ஆல்டர் பண்ணுறது, ஸோ யூனிவர்ஸே டெஸ்ட்ராய் பண்ணி திரும்பி ரீக்ரியேட் பண்ணுறது, ஸோ அது மட்டும் இல்லாமல் காஸ்மிக் எலிட்டிஸை சம்மன் பண்ணுறது. ஸோ இந்த மாதிரி பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குங்க. எவ்வளோ தான் பேசுறதுன்னு தெரியல. ஏன்னா ஏகப்பட்ட பவர்ஸை பற்றி இந்த வீடியோலேயே நான் சொல்லிட்டேன் அப்படின்னு நினைக்கிறேன். மொத்தமாக ஃபிக்ஷனல் யூனிவர்ஸில் இருக்கிற நிறையா பவர்ஸ் வந்து நம்ம இங்கே திரும்பி பேசிக்கிட்டு இருக்கோம். ஸோ மொத்தத்தில் பார்த்தீங்கன்னா இவ்வளோ பவர்ஸ் இருக்குது மொத்தமாக ஃபிக்ஷனல் யூனிவர்ஸ்குள்ளே. அந்த எல்லா பவருமே பார்த்துட்டிங்கன்னா எந்த இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணுற ஒரு கேரக்டருக்கு கிடைச்சிரும். ஸோ அப்படி கிடைக்கும் போது என்னாகுன்னு சொல்லிட்டு நீங்களே இமேஜின் பண்ணி பார்த்துக்கோங்க. எக்கச்சக்கமான பவர்ஸ் ஒருத்தருக்கு கிடைக்குது. ஸோ இதனால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸ் ஏற்கனவே டேஞ்சரான ஒரு கேரக்டர். அவருக்கு வந்து இம்மார்டலிட்டி பவர் இருக்குது, மைண்ட் மேனிப்புலேஷனில் ஆரம்பித்து சோல் மேனிப்புலேஷன் வரைக்கும் சாதாரணமாகவே அவருக்கு கிடைச்சிருக்கு. ஸோ அந்த பவர் கூட இந்த ஒரு பவரையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணும்போது அவர் ரொம்பவே டேஞ்சரான, ரொம்பவே சூப்பர்பான ஒரு வில்லனாக மாறுறாரு. ஸோ இப்போ வந்து இவங்க ரெண்டு பேரும், அது இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட நம்ம தேனோஸ் ஒரு பக்கம் வந்துட்டார். ஸோ இன்னொரு பக்கம் நம்மளுடைய டாக்ஸிட் பார்த்துட்டிங்கன்னா அந்த மதர் பாக்ஸோட ஒன்றா மோஜாயி வராருன்னு வச்சுப்போம். ஸோ இவங்க ரெண்டு பேரில் யாருக்கு பவர் அதிகம், யார் வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் அதிகமாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பவர் லெவலோட நம்ம கம்பேர் பண்ணி பார்க்குறோம் அப்படின்னு வச்சுங்க. ஸோ இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் கிட்ட இருக்கிற எல்லா பவரும் நம்ம டாக்ஸிட் கிட்ட இருக்கு. ஸோ அதே நேரத்தில் நம்ம தேனோஸ் கிட்ட இருக்கிற எல்லா பவருமே மதர் பாக்ஸ் கிட்ட இருக்கு. சொல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த பக்கம் அது யூஸ் பண்ணுறவர் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு, டாக்ஸிட் வந்து ஸ்ட்ராங்காக இருக்காரு, ஆனால் அவர் யூஸ் பண்ணுற பொருள் வந்து வீக்காக இருக்கு. இந்த பக்கம் அவர் யூஸ் பண்ணுற பொருள் வந்து ஸ்ட்ராங்காக இருக்குது, ஆனால் யூஸ் பண்ணுற கேரக்டர் வந்து கொஞ்சம் வீக்காக இருக்காரு இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை விட. ஸோ இப்போ வந்து இவங்களுக்குள்ள பவர் லெவலை வச்சு நம்ம கம்பேர் பண்ணி பார்த்தோம் அப்படின்னு வச்சுங்க, கண்டிப்பாக வந்து நம்ம மாரல் காமிக்ஸில் இருக்கக்கூடிய தேனோஸ்க்கு பவர் லெவல் அதிகம் அப்படின்னு சொல்லலாம். ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் பவர் லெவலில் சொல்கிறேன். ஸோ சிம்பிளாக சொல்லணும்னு வச்சுங்க, நம்ம தேனோஸ் வந்து ரொம்ப வீக்கான கேரக்டர்லாம் கிடையாது. ஸோ அதே நேரத்தில் பார்த்துட்டிங்கன்னா அவருக்குள்ள சில பவர்ஸ் இருக்குது, இம்மார்டலிட்டி பவர்ஸ் எல்லாமே இருக்குது. ஸோ அது கூட இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் ஒன்றா சேரும்போது அவர் மல்டிவர்ஸ் பீயிங்காக மாறுறாரு. ஆனால் இந்த பக்கம் நம்ம டாக்ஸிட் பார்த்தீங்கன்னா பேசிக்காக அவர் வந்து லோ மல்டிவர்ஸ் லெவலில் இருக்காரு. ஆனால் அவருக்கு கிடைக்கக்கூடிய இந்த மதர் பாக்ஸோட பவர் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஜஸ்ட்டு ஒரு யூனிவர்சல் லெவலில் இருக்கக்கூடிய பவராக தான் இருக்குது. ஸோ அந்த ஒரு காரணத்தால் பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸ் ஏற்கனவே வந்து லோ மல்டிவர்ஸில் இருக்காரு. ஸோ அவருக்கு கிடைக்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஹை ஒரு மிட் லெவலில் இருக்கக்கூடிய மல்டிவர்ஸில் இருக்கிற ஒரு பொருளாக கிடைக்குது. ஆனால் இந்த பக்கம் நம்மளுடைய தேனோஸ்க்கு அகேன்ஸ்டாக நம்ம டாக்ஸிட் பார்த்திங்கன்னா லோ மல்டிவர்ஸில் அவர் பவர் இருந்தாலுமே அந்த மதர் பாக்ஸோட பவர் பார்த்திங்கன்னா யூனிவர்சல் லெவலில் இருக்கிற காரணத்தினால பவர் லெவலில் ரெண்டு பேருமே பார்த்துட்டிங்கன்னா பெரிய டிஃப்ரென்ஸ் இருக்குது. ஸோ இந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக பவர் லெவல் ஃபுல்லாக ரெண்டு பேரும் யூஸ் பண்ணணும், ரெண்டு பேருக்குள்ள பயங்கரமான ஒரு சண்டை வரணும் அப்படிங்கிற சுச்சுவேஷன் வரும்போது கண்டிப்பாக நம்ம தேனோஸ்க்கு பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். அது 60%லேருந்து 75% வரைக்கும் தேனோஸ்க்கு வந்து பவர் லெவலில் வந்து சான்ஸ் அதிகமாக இருக்கும். ஆனால் இங்கே பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதிர்த்து நின்று சண்டை போட்டுட்டு இருக்கிறது டாக்ஸிடோட அவதார். ஒருவேளை நம்ம டாக்ஸிட் வந்து ஒரிஜினல் ஃபார்மில் வரணும்னு ஆசைப்பட்டாருன்னு வச்சுங்க, அவர் வந்து ஹை மல்டிவர்ஸ் பீயிங்கு. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா மதர் பாக்ஸோட பவரே அவருக்கு தேவையில்லை, ஜஸ்ட் வந்து ஹை மல்டிவர்ஸ் பீயிங்காக இருக்கக்கூடிய ஒரிஜினல் இந்த ட்ரூ ஃபார்மோட இருக்கக்கூடிய டாக்ஸிட் இருக்கார்ல, அவர் மட்டுமே பார்த்துட்டிங்கன்னா நம்ம தேனோஸ்க்கும் இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ்க்கும் வந்து டஃப் கொடுக்க முடியும். ஆனால் எங்கள் பிரச்சனை பார்த்துட்டிங்கன்னா இந்த ரெண்டு கேரக்டர்ஸ்குள்ள மட்டும்தான். ஸோ அப்படி நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம டாக்ஸிட் பார்த்திங்கன்னா தன்னோட ஃபுல் பவரை யூஸ் பண்ணி இந்த ஆட் லைஃப் ஈக்குவேஷனு அந்த மட்டன் சொல்லிட்டு எல்லா பவரையும் எடுத்து யூஸ் பண்ணாருன்னு வச்சுங்க. ஸோ அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக தேனோஸ்க்கு அது பயங்கரமான வீக்னஸாக மாறும். பிகாஸ் நம்ம தேனோஸ் கிட்டேருந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை பிரிச்சுட்டாங்க அப்படின்னா அவர் லோ மல்டிவர்ஸ் பீயிங்காக மாறிடுவார்.
ஆனால் இந்த பக்கம் நம்மளுடைய டாக்ஸிட் பார்த்துட்டிங்கன்னா அந்த மதர் பாக்ஸை பிரித்தா கூட அவர் வந்து லோ மல்டிவர்ஸ்லேருந்து மிட் மல்டிவர்ஸுக்கு இடையில இருக்காரு. ஸோ பார்த்தீங்கன்னா தேனோஸை விட டாக்ஸிடுக்கு பேசிக்காகவே பவர் அதிகம். ஸோ பார்த்தீங்கன்னா ரொம்ப பிரில்லியண்ட்டாக ஒரு காடாகவே இருக்கார் அவர். ஸோ அப்படி இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர் வந்து நம்ம தேனோஸ் எவ்வளோ ட்ரை பண்ணாலும் கண்டிப்பாக வந்து டிஃபீட் பண்ணுறது ரொம்ப கஷ்டமான விஷயம். இருந்தாலும் ரெண்டு பேரோட பவர் லெவலோட பார்க்கும்போது தேனோஸ்க்கு அதிகமான அட்வான்டேஜ் இருக்குது அப்படிங்கிறது மட்டும்தான் ஃபேக்ட்டு. ஸோ அதே நேரத்தில் வந்து எந்த யூனிவர்ஸில் வந்து இந்த ஃபைட் நடக்குது அப்படிங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி ரிசல்ட் மாறும். அது டிசி யூனிவர்ஸில் இந்த ஃபைட் நடக்குதுன்னு வச்சுங்க, தேனோஸ்க்கு வந்து அவருடைய பவர்ஸ் மட்டும்தான் சப்போர்ட் பண்ணும். மற்றபடி பார்த்துட்டிங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸோட பவர் வந்து அவருக்கு சப்போர்ட் பண்ணாது. ஆனால் நம்ம டிசிலேருந்து மாரல் காமிக்ஸ்க்கு போகிறோம்னு வச்சுங்க, சமயத்தில் வந்து மதர் பாக்ஸோட பவருங்கிறது பார்த்தீங்கன்னா சோர்ஸ்லேருந்து கட் ஆகிடும். ஆனால் நம்ம டாக்ஸோட பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு வந்து நம்ம தேனோஸ்க்கு டஃப் கொடுக்க முடியும். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணாலுமே நம்மளுடைய டாக்ஸிட் பார்த்தீங்கன்னா ஸ்டில் வந்து ஒரு நியூ காட் தான். சொல்லாம் பார்த்துட்டிங்கன்னா ஒரு மியூட்டன்ட் அகென்ஸ்டாக வந்து ஒரு நியூ காட் வரும்போது, ஒரு கடவுள் வரும்போது அந்த இடத்துல பார்த்துட்டிங்கன்னா கண்டிப்பாக கடவுளுக்கு தான் அட்வான்டேஜ் அதிகமாக இருக்கும். சொல்லாம் பார்த்துட்டிங்கன்னா இந்த வீடியோட வின்னர் பவர்ஸு காம்பட் ஸ்கில்லோடலாம் நம்ம கம்பேர் பண்ணி பார்க்கும்போது தேனோஸுக்கு பார்த்துட்டிங்கன்னா பவர் லெவலில் வந்து சான்ஸ் அதிகமாக இருக்குது. அதில் காம்பட் ஸ்கில் அப்படின்னு பார்க்கும்போது தேனோஸை விட டாக்ஸிக்கு தான் பார்த்திங்கன்னா அட்வான்டேஜ் அதிகம். அவரை பார்த்தாலே எல்லாம் மலருவானுங்க. அதுலேயும் பார்த்திங்கன்னா இந்த ஆன்டி லைஃப் ஈக்குவேஷனு ஒமேகா பீமை வச்சுட்டு மனுஷன் இறங்கினார்னு வச்சுங்க, தேனோஸ் வந்து கொஞ்சம் திணறிடுவார். ஸோ அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்ட்ரென்த்து, ஸ்டாமினா, டியூரபிலிட்டி, அப்புறம் வந்து இந்த அவங்க எந்த அளவுக்கு வந்து பிரில்லியண்ட்டாக இருக்காங்க, ஐக்யூ லெவல், இதெல்லாம் வச்சு நம்ம வந்து கால்குலேட் பண்ணி பார்த்தா கூட நம்ம தேனோஸை விட டாக்ஸிட் தான் வந்து பெஸ்ட்டான ஒரு கேரக்டர். ஸோ சிம்பிளாக சொல்லலாம் அப்படின்னா பவர் மட்டும்தான் தேனோஸ் வந்து இந்த ஒரு ஃபைட்டில் வந்து சர்வ் பண்ணுறதுக்கு அதிகமான சான்சஸ் இருக்குது. மற்றபடி பவர் இல்லாமல் ரெண்டு பேரும் ஹேண்ட் டு ஹேண்ட் காம்பவுண்டில் ஃபைட் பண்ண வந்தால் கூட கண்டிப்பாக நம்ம டாக்ஸிட் தான் வின் பண்ணுவார். சொன்னால் பார்த்துட்டிங்கன்னா பவர்ஃபுல்லான வெப்பன் எது அப்படின்றது தான் இங்கே ஒரு கேள்வியாக இருந்துச்சு. அந்த கேள்விக்கான ஆன்சர் இன்ஃபினிட்டி ஸ்டோன் தான் மதர் பாக்ஸை விட பவர்ஃபுல்லான வெப்பனு. இருந்தாலும் மதர் பாக்ஸ் எல்லாம் பண்ண முடியாத விஷயங்களை இன்ஃபினிட்டி ஸ்டோன் சில இடங்களில் பண்ணும். இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் எல்லாம் பண்ண முடியாத விஷயங்களை சில இடங்களில் வந்து மதர் பாக்ஸ் பண்ணும். ஸோ பவர் லெவலோட கம்பேர் பண்ணி பார்க்கும்போது நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் தான் வந்து கொஞ்சம் பவர்ஃபுல் அப்படின்னு சொல்லிட்டு கிளியராக தெரியுது. ஆனால் நம்ம பவரை மட்டும்தான் வந்து கம்பேர் பண்ணி பார்க்க முடியும். ஏற்கனவே சொன்ன மாதிரி சில விஷயங்களில் வந்து நம்ம இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை விட மதர் பாக்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது, சில இடங்களில் மதர் பாக்ஸை விட இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸ் பெஸ்ட்டாக இருக்குது. ஸோ அது சுச்சுவேஷனுக்கு ஏற்ற மாதிரி பார்த்துட்டிங்கன்னா சேஞ்ச் ஆகும். ஆனால் பவர் லெவல் எல்லா விஷயத்துலையுமே பார்த்தீங்கன்னா இன்ஃபினிட்டி ஸ்டோன் ஜெயிக்க தான் அதிகமான சான்ஸ் இருக்கு. ஸோ இந்த வீடியோவை பொறுத்த வரைக்கும் நான் வந்து ரொம்ப சிம்பிளாக சொல்ல தான் ட்ரை பண்ணியிருக்கேன். பிகாஸ் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டிசி காமிக்ஸில் வந்து ஏகப்பட்ட ஈவெண்ட்ஸ் நடந்திருக்கு. ஒவ்வொரு ஈவெண்ட்டுக்கும் ஒவ்வொரு மாதிரியான ஒரு அவுட்கம் வந்திருக்கும். அதெல்லாம் பேஸ் பண்ணி டாக்ஸிட் என்னெல்லாம் பண்ணியிருக்காரு, அவர் மதர் பாக்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணார், தேனோஸ் வந்து இன்ஃபினிட்டி ஸ்டோன்ஸை யூஸ் பண்ணி என்னெல்லாம் பண்ணாருன்னு சொல்லிட்டு பேச ஆரம்பிச்சேன்னு வச்சுங்க, பவர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்கே ½ அன் ஹவர் கிட்ட ஆகிடுதுங்க. அதனால் பார்த்தீங்கன்னா பெருசாக வந்து இன்னும் டீட்டெயிலாக சொல்ல ஆரம்பிச்சேன்னா ஒரு 2-3 மணி நேரத்துக்கு மேலே ஆகிடும். ஸோ முடிஞ்ச அளவுக்கு இனிமேல் வந்து நம்ம மாரல் டிசி காமிக்ஸை பற்றி கம்ப்ளீட்டாக வந்து கவர் பண்ணிட்டு போயிட்டே இருப்போம். ஸோ வந்து பவர்ஸ் எப்படிப்பட்டது, ஒவ்வொரு யூனிவர்ஸ்க்கும் இருக்கிற அந்த பவர் ஸ்கேலிங் எப்படி வச்சிருக்காங்க, காஸ்மாலஜினா என்னங்கிறத இனிமேல் டெய்லி நான் வீடியோஸ் அப்லோட் பண்ண போகிறேன். ஸோ அப்படி பண்ணும்போது உங்களுக்கு வந்து ஒரு டீட்டெயிலான எக்ஸ்பிளேஷன் கிடைக்கும். ஸோ கொஞ்சமாக இது வந்து ஒரு சின்ன ஒரு 1% கூட நம்ம வந்து கவர் பண்ணல. இனிமேல் தான் வந்து கவர் பண்ண ஸ்டார்ட் பண்ண போகிறோம். இனிமேல் டெய்லி வீடியோஸ் வரும். ஸோ அப்போ வந்து உங்களோட டவுட்ஸ் எல்லாமே வந்து கிளியர் ஆகிடும். ஸோ அது மட்டும் இல்லாமல் இப்போ நான் சொல்லியிருக்க வந்து 100% வந்து ஒரு ஃபேக்ட் அப்படின்னு சொல்ல முடியாது, இல்லை நிறையா சேஞ்சஸ் இருக்கலாம். ஸோ அது மாதிரி உங்களுக்குன்னு ஒரு ஒப்பீனியன் இருக்கான், இல்லை ப்ரோ இப்படி வந்து ஜெயிச்சிருக்கலாம், இது வந்து இந்த இடத்துல நீங்கள் தப்பாக சொல்லிட்டீங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஒப்பீனியன் வந்து மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள், நம்ம எல்லாருமே தெரிஞ்சுப்போம். ஸோ நான் வந்து மேபி மிஸ்டேக் பண்ணியிருக்கேன் அப்படின்னா ஃபியூச்சரில் இருக்கக்கூடிய வீடியோஸில் வந்து அதை கரெக்ட் பண்ணிக்க ட்ரை பண்ணுறேன். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இனிமேல் டெய்லி நம்ம சேனலை வந்து இந்த மாதிரி நிறையா மாரல் டிசி பற்றின வீடியோஸ்லாம் பார்த்துட்டே இருக்கலாம். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ கைஸ்.